ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புட்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டு அப்படின்னா நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸில் மேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெய்டு கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். 20/5 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்காங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாலும் இன்னைக்கு கேப்பை ஃபீல் பண்ணாங்க. மார்க்கெட் கேப்பை ஃபீல் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கீழே இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலி மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன சொல்கிறது, அப் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அப்படிங்கிறது மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக என்ன சொல்றது, அப் சைடில் மூமெண்டம் கொடுத்துருந்தாலும் ப்ராப்பராக மூமெண்டம் கொடுக்கல. மார்க்கெட் வந்து மேலே கீழே ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் எப்போனாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்றது, ரியாக்ஷன் வந்து ப்ராப்பராக ஆகலை, அந்த மாதிரி சொல்ல போனால் அந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து நம்ம வேற இதில் நம்ம லெவல்ஸ் ஆனால் 23,444, 476, 558, 672. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 672 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. பட் ஆனால் ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. கரெக்டாக ஒரு 100 பாயிண்ட் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் புட் சைடில் நீங்கள் பார்த்தா அப்படின்னா 300ல இருந்து 150, கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் கிட்ட வந்து இன்னைக்கு வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆயிருக்காங்க இங்கே புட் சைடில். ஆக்சுவலி அப்போ இன்னைக்கு புட்டை செல் பண்ணி வச்சிருந்தவங்க இன்னைக்கு நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ அதான் இன்னைக்கு புட்டை செல் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது அப் சைடில் போகிற மாதிரி போனாலும் இன்னைக்கு டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மேபி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ அதோட ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரியாக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு மார்க்கெட் பார்த்தா தான் தெரியும். இதை வந்து நம்ம 23,600 கால் 600 நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இதில் வந்து 221 அப்படிங்கிறது கீ லெவல், 199 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது 336லேருந்து கீழே வர்றாங்க. ஸோ அப்போ இங்கே ப்ராப்பரான நமக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா 156ல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 156 அப்படிங்கிறது 23,600 புட்டோ லோ. ஸோ 156 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அப்படின்னா 211 அப்படிங்கிறது டார்கெட். மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்து 151 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிருக்காங்க. 211 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்திருந்தா 156 என்ட்ரி எடுத்திருந்தா 211. பட் இது வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிற மாதிரியே மார்க்கெட் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் ரிவர்சல் ஆகாமல் மார்க்கெட் அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இல்லைனா நம்ம கீழே லெவலில் நீங்கள் எண்ட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்டார் லெவல் எண்ட் எடுத்துக்கலாம். ப்ராப்பரான எண்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 199, 221 ஃபர்ஸ்ட் டார்கெட், 247 அதாவது நம்மளோட சப்போர்ட் லெவல், 247 அப்படிங்கிற செகண்ட் லெவல் மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே சப்போர்ட் லெவலுக்கு கீழே வர்றாங்க, இங்கே சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் டார்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. வேற எந்த சிப்ளேச்சை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,650 கால் போட்டு. ஸோ இதில் பாருங்க, மார்க்கெட் ஏன் சைட்வேஸாக இருந்துச்சு, மார்க்கெட் ஏன் புட் சைடில் வரல அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது 220 அப்படிங்கிறது கீ லெவல், 197 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இப்போ பாருங்க, கால் சைடில் நம்மளோட கீ லெவலுக்கு மேலே வரவே இல்லை. பட் ஆனால் 600ல் கீ லெவலுக்கு மேலே போயிட்டாங்க. பட் இதில் வந்து 650ல் கீ லெவலுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ இதோட அப்போ கீ லெவலுக்கு மேலே போகலைன்னா மார்க்கெட் 650 எப்போனாலும் ரிவர்சல் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஆனாலும் ப்ரீமியம் அப்படிங்கிறது பெருசாக மூமெண்ட் கொடுக்கவே இல்லை. ஏன்னா கால் சைடில் புட் சைடில் வேகமாக இறங்கியிருந்தாலும் கால் சைடில் பெருசாக ப்ரீமியம் மூமெண்ட் கொடுக்கல. ஸோ அதோட இம்பாக்ட் தான். இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தது தான். பட் மார்க்கெட் இன்னைக்கு ரிவர்சல் ஆயிருக்கணும். பட் ஆனால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகாமல் அப் சைடில் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா மேபி நாளைக்கு வந்து இது ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நாளைக்கு அப் சைடில் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டவுன் சைடில் கொண்டு வரலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதில் பாருங்க, இதில் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 174. நீங்கள் 174 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 187 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 197 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல், 220 அப்படிங்கிறது கீ லெவல். 220 தான் மேக்ஸிமம் டார்கெட். பட் 245 வரைக்கும் மார்க்கெட் போகணும், 270 வரைக்கும் மார்க்கெட் போகணும். பட் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்க முடியும் போது அப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்க, ஏன்னா நான் தான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து புட்டை செல் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், பட் காலை பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை, காலை செல் பண்ணி வச்சவங்களுக்கும் இன்னைக்கு ப்ராஃபிட் இல்லை. ஸோ ரெண்டு பேத்துக்குமே மார்க்கெட்
என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் அப்சைடே முடிஞ்சிருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 ப்ராப்பரான ஒரு செட்டப்பே இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு எடுத்திருந்தானா ஒரு 20 to 30 பாயிண்ட் கேப்சர் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நானும் வந்து பெருசாக வந்து என்ட்ரி எதுவும் கொடுக்கல, என்ட்ரி எடுக்க வேணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா ப்ராப்பரான என்ட்ரிஸ் நம்ம செட்டப் கிடைக்கல. 24,600 தான் நமக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு. அதுவும் வந்து ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. மேலே போகுமா கீழே வருமா, என்ட்ரி கரெக்டான என்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட். ஏன்னா இப்போ நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம், 211 என்ட்ரி எடுத்திருப்போம். என்ன சொல்றது, 180 இல்லை 20 பாயிண்ட் 30 பாயிண்டோ இல்லை 10 பாயிண்டோ ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகுது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திடீர்னு ஒரு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்கிருச்சு அப்படின்னா அது பெரிய ரிஸ்க். ஏன்னா இப்போ ஒரு லாட் போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதே நிறைய லாட் போடுறவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, அதிகமாக ஸ்டாப் லாஸ் வச்சாங்கன்னா காசு நிறைய போகும், லாஸ் நிறைய ஆகும். ஸோ அதனால ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப விஷயம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பரான ஒரு என்ட்ரியும் கரெக்டான இம்பார்ட்டன்ட். எனக்கு அதே மாதிரி புட் சைடில் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. புட் சைடில் வந்து 221 என்ட்ரி, 240 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருந்துச்சு. சரி 247 மேலே பிரேக் பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சோம் புட் சைடில். பட் மார்க்கெட் இறங்கலை, ரிவர்சல் ஆகிட்டு திரும்பிட்டாங்க. அப்சைடே மூமெண்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு மூமெண்டம் கொண்டு போயிட்டாங்க. அதான் சைட் வைஸ் அப் ட்ரெண்டாக இருந்துச்சு மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ அதான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த லெவல் மார்க்கெட்டை நமக்கு என்ன ட்ரெண்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைடில் நம்ம என்ட்ரி எடுத்து அந்த சைடில் லாஸ் பண்ணால் கூட ஓகே அப்படிங்கலாம். ஆப்போசிட் சைடில் போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறது இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டான விஷயம். நாளைக்கு மேபி மார்க்கெட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது அப் சைட் போகிற மாதிரி போயிட்டு டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 23,650 புட்டில் வந்து 650 வந்து ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பெருசாக மார்க்கெட் பிரேக் பண்ணல. கால் சைடில் மேலே போகிற மாதிரி இருந்தாலும் ப்ரீமியம் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. மேக்ஸிமம் நாளைக்கு டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. பட் என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஏன்னா நிறைய பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு மார்க்கெட் பாசிட்டிவாக மேலே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு 25,000 24,000 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு மார்க்கெட் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.